ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இது வாழைக்கால செஞ்ச ஒரு டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான ஒரு துவையலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அரட்டிக்காய ஆவால பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ரொம்ப வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது. சாதம், பச்சை பட்டாணி சுண்டல், தயிர், ரசம், அப்புறம் கம்பஞ்சோறு. நேத்தி செஞ்ச கம்பஞ்சோறு இருக்கு. சூப்பரா இருக்கும். வாங்க சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷுக்கு இவ்வளோ இருந்தால் போதுங்க. வேற ஒன்றும் பெருசாக வேண்டியதில்லை. காரத்துக்கு நம்ம எப்பவும் போல் பச்சை மிளகாய் அது மாதிரி தான். ஆனால் சூப்பர் டெம்டிங்காக டேஸ்டியாக இருக்குங்க. இது ஆந்திரா டிஷ்ஷு. இதுக்கு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு 80% அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதை நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். ஸ்டீம்லேயே வேக வச்சிடலாம். வெயிட் போடாதீங்க. வெயிட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா அப்படி கஷ்டமாயிடும். அதனால இது மாதிரி நாம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை கழுவிட்டு குக்கரில் வைக்கலாம். இப்போ இது 10 நிமிஷம் ஸ்டீம் வந்ததுமே 10 நிமிஷம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, இப்படி கத்தி குத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிள்ளுப்படணும். இது மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை இறக்கி சூடு ஆறட்டும். பாருங்க, இதுக்கு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு பல்லு, பச்சை மிளகாய், இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டும் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடுகு நம்ம ரன் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு 2 ஸ்பூன் அளவு கூட நம்ம போடலாம். நமக்கு பிடிச்சா எவ்வளவு கடுகு வேணாலும், கடுகு தூள் வேணாலும் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை ரன் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மிக்சியில அந்த கடுகு தூள் எடுத்து வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாவும் இஞ்சியும் எடுத்திருக்கேன். இப்போ நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது காரம் அதிகமா இருக்கிறதால 1 மிளகாய் மட்டும் போட்டு இதை ரன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, வானலியோ குக்கரோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதுல நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது எண்ணெய் சூடாகட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுமே, எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுமே கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு. இது ஆந்திராக்காரங்க நிறைய போடுவாங்க. ஆனால் நான் கொஞ்சமா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பருப்புகள் கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டுட்டு நம்ம மிக்சியில எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இஞ்சி மிக்சிலேயே போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பூண்டு பல விதமா சேர்க்கலாங்க. இதுல எப்படி அப்படின்னா நம்ம இது மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அங்கங்க நமக்கு கடிப்படுற மாதிரி இருக்கும். இல்ல இதுல பச்சை மிளகாய் இஞ்சியோடையும் ரன் பண்ணி போடலாம். அது மட்டும் இல்லாம இஞ்சியை கடைசியில, அதாவது இந்த டிஷ்ஷை செஞ்சு முடிச்ச அப்புறம் 1-2 நசுக்கிறது. பூண்டை மெல்லமா ஒரு இடிச்சு அப்படியே பல்லு பல்லாவே இருக்கும். அதை நம்ம இதுல இன்னொரு கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிற கரண்டியில எண்ணெய் விட்டு அதுல பூண்டை அதை வதக்கி போட்டோம் அப்படின்னா அது ஒரு சுவையை கொடுக்கும். இல்ல பூண்டே வேண்டானாலும் இதுல தவிர்க்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாங்க. ரொம்ப ஆனால் பூண்டு போடும்போது, வாழைக்காங்கும் போது உடம்புக்கு நல்லது அப்படிங்கறதுக்கோசம் மெயினா நான் பூண்டு போடுறது. இப்போ இது கொஞ்சம் உப்பு போட்டு வேக விடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது வதங்கிறதுக்குள்ள இந்த வாழைக்காவை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இது அனல் கம்மி போட்டு இது வதக்கிக்கலாம் நம்ம. இல்லைன்னா எண்ணெய் அதிகமாக விடணும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். உங்களுக்கு நல்லா வதங்கணும் அப்படின்னு, அதாவது குயிக்காக வதங்கணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மேலே எண்ணெய் விட வேண்டியதாக வரும். நான் இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்தோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கியிருக்கு. நான் ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த கட் பண்ண வாழைக்காய் இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கலந்து விடலாம். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு கலந்து விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி, அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேகிறதுக்கு விடலாம். இப்போ 2 நிமிஷம் இருக்கும் கலந்து விட்டு. இப்போ இது மாதிரி ஸ்மாஷர் வச்சு இந்த வாழைக்காவை அப்படியே நம்ம கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நிதானமா. உங்களுக்கு இது மாதிரி ஸ்மாஷர் இல்லை அப்படின்னா ஃபிளாட்டான டம்ளர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கூட நம்ம இதை போடலாம், அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது மாதிரி டம்ளர் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நம்ம அழுத்தினாலும் இதை அப்படியே தூள் ஆகிடும். உங்களுக்கு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம அழுத்தி விட்டாலே நல்லா உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகிடும்.
இப்போ பாருங்க நல்லா பொடிமா சாட்டம் அழகா உதிரி உதிரியா ஆயிடுச்சு. அங்கங்க கொஞ்சம் பல்லு பல்லா இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும். ரொம்பவும் ஸ்மாஷ் பண்ணக்கூடாது இதை. இப்போ இது மாதிரி ஆனப்புறம் பாருங்க எப்படி இருக்கு, பல்லு பல்லா இருக்குங்களா, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த பூண்டு ரொம்ப ஸ்மாஷ் ஆகக்கூடாது. ரொம்ப அதாவது ரொம்ப அழுத்தி விட்டோம் அப்படின்னா பூண்டு வந்து உங்களுக்கு வதவதன்னு ஆயிடும். இப்போ இதுல வந்து புளிப்புக்கு புளி கரைசல் நமக்கு எவ்வளவு புளி பிடிக்குமோ நம்ம யூஸ் பண்ற புளிப்பொடிய தன்மை அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு சால்ட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். முந்தி நம்ம வெங்காயத்துக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ இந்த புளி கரைசல் மொத்தம் விட்டுட்டு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இப்போ இதை வந்து நம்ம வரப்போக கலந்து விட்டு இது அப்படியே கெட்டி ஆகணும். இந்த ஜூஸ் மொத்தம் இதுல அப்படியே நமக்கு சேர்ந்துக்கணும். இந்த வாழைக்காவோட சேர்ந்து நம்ம அதுக்கு தான் இந்த வாழைக்காவை வந்து நம்ம 3/4 பதத்துக்கு வேக வைக்கிறோம். நம்ம இது ஒரு 5-10 நிமிஷத்துலயே உங்களுக்கு நம்ம ஊத்தி இருக்கிற தண்ணி புளி கரைசல் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கெட்டியா வர ஆரம்பிக்கும். இன்னும் கூட தண்ணி விட்டுக்கலாம் நம்ம. பாருங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். இது நம்ம காலையில செய்யும் போது ஒரு பக்கம் போட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா இது ரெடி ஆயிடும். அது மட்டும் இல்லைங்க, இந்த துவையலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா காலையில செஞ்சு மத்தியானம் தான் சாப்பிடுவாங்க. மத்தியானம் தான் சாப்பிடுவோம், நல்லா இருக்கும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ இந்த வாழைக்காய் துண்டுகள் வந்து இந்த மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கிறது எல்லாமே இதுல வந்து நல்லா அப்சர்வ் ஆகி அந்த டேஸ்ட் அப்சர்வ் ஆகி நல்லா வேகும் உங்களுக்கு. இதை நம்ம வரப்போக கலந்து விடலாம். அனல் வந்து மீடியமா போட்டு அடிப்பிடிக்காம பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான். இது ஒரு 10 மினிட்ஸ் தான் அடுப்பில் அப்படியே அந்த ஈரமெல்லாம் அந்த புளி கரைசல் எல்லாம் சேர்ந்துடுச்சு, ஒன்றா சேர்ந்துடுச்சு. இப்போ கெட்டிப்படவும் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த டைம்ல வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல புளிப்பு காரம் எல்லாமே மிதமா இருக்கு. ஹெவியா இல்லாம ரொம்ப ஹாட்டா இல்லாம கரெக்டான டேஸ்ட்ல இருக்கு. உப்பு மட்டும் பத்தல, இந்த உப்பு மட்டும் நான் கொஞ்சம் போடுறேன். இதை வந்து அவங்க அரட்டிக்காய பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆந்திராக்காரங்க. இப்போ இது வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா இறுகிடும். இன்னும் கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து நல்லா இறுகிடும். இதுல வந்து நமக்கு வெல்லம் வேணாம் போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இது வெல்லம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து எப்படி அப்படின்னா எங்க தெலுங்குல வந்து கந்த உக்கரா அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம் நாங்க. சேனக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து செய்வோம். அதுல சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும் அதுவும். ஆனா இதுல வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம சேர்க்கறது கடுகு தூள் மட்டும்தான். இந்த கடுகுத்தூள் வந்து எப்படி அப்படின்னா நல்லா சூடு ஆறின அப்புறம் இதுல கடுகுத்தூள் போட்டு கலக்கணும். இந்த கடுகுத்தூள் கூட அவங்கவுங்க விருப்பம் தாங்க. ஏன்னா இப்ப வந்து இதுல நான் இப்ப போட்டுக்கிற குவான்டிட்டிக்கு வந்து அவங்க ஆந்திரால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தூள் போடுவாங்க. அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லது, அது ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். அட் த மீன் டைம் வந்து அது உடம்புக்கு ரொம்ப நல்லது கடுகுங்கிறதுக்கோசம். அது வந்து ரொம்ப ரொம்ப கடுகு ரொம்ப நல்லது. நம்ம வீடுகளில் வந்து எது செஞ்சாலும் அந்த அளவு கொஞ்சம் கடுகு தாளிப்போம். ஆனா அவங்க நம்மளை விட கொஞ்சம் கடுகு ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா எல்லாருமே உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஆவக்காய்லாம் போடும்போது எந்த ஆவக்காய் போட்டாலும் சரிங்க, அதுல மெயினா வந்து எந்த ஊறுகாய் போட்டாலும் நிறைய கடுகு தூள் போடுவாங்க. அவங்க கடுகு தாளிப்பாங்க, கடுகு தூள் போடுவாங்க. இப்ப பாருங்க, இதை வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் உப்பும் போட்டிருக்கிறதுல இது நல்லா இது இன்னும் எப்படி ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுடும். கொஞ்சம் நேரத்துல இன்னும் நல்லா கெட்டியாயிடும். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போறவங்க எல்லாம் இது செய்யணும்னா இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதனால நீங்க செய்யறது தவிர்த்திடாதீங்க. இப்போ இது சூடா இருக்கும் போதே கூட நம்ம இந்த கடுகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். ஆனா நான் வந்து ஆறின அப்புறம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு 10 நிமிஷம் திறந்துருந்துச்சு. இந்த சூடு ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவங்க என்ன, இப்ப எங்க வீட்லயே இது செய்யும் போதே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா சூடு ஆறினப்புறம் இதை வந்து கடுகு மாவு போட்டு அப்படியே பிசைஞ்சு விடுவோம். அது மாதிரி தான் செய்வோம். ஆனா வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் நான் இப்ப அப்படியே இதுல கடுகுத்தூள் போடுறேன். இப்ப 3/4 போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் வேணாலும் நீங்க மறுபடியும் சேர்த்துக்கலாம். உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி இதை போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து எங்க வீட்டுல செய்யும் போது இந்த 1 ஸ்பூன் கடுகுத்தூள் அப்படியே நான் போட்டுடுவேன். இதை நல்லா ஈவனா நிதானமா கலந்து விடணும். ஏன்னா அங்கங்க அப்படியே நின்னுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பாருங்க, இது மாதிரி தரோவா நல்லா கலந்து விட்டுக்கணும்.
இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, அதோட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு, சாம்பார் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட நம்ம இதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணியும் சாப்பிட்லாம். சப்பாத்தியை கூட நம்ம ரோல் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு பார்த்து கடுகுத்தூள் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கொஞ்சம் உப்பும் போடுறேன். ஏன்னா உப்பு பத்தலை, முதல்ல போட்ட உப்பு பத்தலை நான் போட்டது. இப்போ இந்த கடுகுத்தூள் டாமினேட் பண்ணாமல் இருக்குங்கிறதால நான் இதையும் சேர்த்துடுறேன். இப்போ இது ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இதை வந்து அப்படியே அழகாக உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை உருண்டை செஞ்சு வச்சுட்டோம்னா சாதத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ். அரட்டிக்காயை பச்சடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க ஆந்திரால. இப்போ இது ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வரதுக்குள்ள சாதம் ரெடி பண்ணிடுறேன். அரிசி கழுவி வச்சாச்சு, வடிச்சா 10 நிமிஷத்துல ரைஸ் ரெடி ஆயிடும். வாங்க எல்லாரும் சுட சுட இருக்கு சாப்பிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெடிஷ்னலான வாழைக்காய் டேஸ்டியான டிஷ். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் பொடிமாஸ் ஃப்ரை அது மாதிரி ஏதாவது செய்வோம். இது கொஞ்சம் வித்தியாசமா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பழமையெல்லாம் இப்போ புதுமையா மாறிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த டைப்ல இதுவும் ஒன்று சேருதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.